நமது அனுதின மன்னா ஊழியங்களின் வாழ்த்துக்களுடன் இன்றைய நற்செய்தி செப்னாவின் கல்லறை. இன்றைய வேதாகம பகுதி ஏசாயா 22 வசனங்கள் 15 முதல் 24 வரை. சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவர் உரைத்ததாவது: நீ அரமனை விசாரிப்புக்காரனும் பொக்கிஷக்காரனுமாகிய செப்னா என்பவனிடத்தில் போய் சொல்ல வேண்டியது என்னவென்றால், உயர்ந்த ஸ்தலத்திலே தன் கல்லறையை வெட்டி கன்மலையிலே தனக்கு வாசஸ்தலத்தை தோண்டுகிறவனைப் போல நீ உனக்கு இங்கே கல்லறையை வெட்டும்படிக்கு உனக்கு இங்கே என்ன இருக்கிறது? உனக்கு இங்கே யார் இருக்கிறார்கள்? இதோ பலவான் ஒருவனை துரத்துகிற வண்ணமாக கர்த்தர் உன்னை துரத்திவிட்டு நிச்சயமாய் உன்னை மூடி போடுவார். அவர் உன்னை உருண்டையைப் போல அகலமும் விசாலமுமான தேசத்திலே சுழற்றி எறிந்து விடுவார். அங்கே நீ சாவாய். அங்கே உன் மகிமையின் ரதங்கள் உன் ஆண்டவனுடைய வீட்டுக்கு இகழ்ச்சியாக இருக்கும். உன்னை உன் நிலையை விட்டு துரத்தி விடுவேன். உன் ஸ்தானத்திலிருந்து நீ பிடுங்கி போடப்படுவாய். அந்நாளிலே இல்கியாவின் குமாரனாகிய எலியாக்கீம் என்னும் என் ஊழியக்காரனை நான் அழைத்து உன் வஸ்திரத்தை அவனுக்கு தரித்து உன் கச்சையால் அவனை இடைக்கட்டி உன் அதிகாரத்தை அவன் கையிலே கொடுப்பேன். அவன் எருசலேமின் குடிகளுக்கும் யூதாவின் வம்சத்துக்கும் தகப்பனாய் இருப்பான். தாவீதுடைய வீட்டின் திறவுகோலை அவன் தோளின் மேல் வைப்பேன். ஒருவரும் பூட்டக்கூடாத படிக்கு அவன் திறப்பான், ஒருவரும் திறக்க கூடாத படிக்கு அவன் பூட்டுவான். அவனை உறுதியான இடத்திலே ஆணியாக கடாவுவேன். அவன் தன் தகப்பன் வீட்டுக்கு மகிமையான சிங்காசனமாக இருப்பான். அதின்மேல் அவன் தகப்பன் வம்சத்தாராகிய புத்திரர் பௌத்திரருடைய மகிமை அனைத்தையும் சிறிதும் பெரிதுமான சகல பான பாத்திரங்களையும் தூக்கி வைப்பார்கள். குறிப்பு வசனம்: கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 14:13. தமிழ் அரசியல்வாதியான திரு கருணாநிதி சென்னை மெரினா கடற்கரையில் தனது ஆசான் CN அண்ணாதுரையின் கல்லறை அருகில் அடக்கம் செய்யப்பட விரும்பினார். அவரது பகுத்தறிவு நம்பிக்கை காரணமாக எந்த மத சடங்குகளும் செய்யப்படுவதை அவர் விரும்பவில்லை. ஒரு பெரிய நினைவு சின்னம் அவர் அடக்கம் செய்யப்பட்ட இடத்தில் உண்டு என்றாலும் அவரது நம்பிக்கையானது அவரை மரணம் என்ற யதார்த்தத்திலிருந்து விலக்கிவிடவில்லை என்பதுதான் உண்மை. நாம் இறந்தாலும் வாழ்க்கை கடந்து செல்கிறது என்பதே கசப்பான உண்மை. யூதாவின் வரலாற்றில் ஒரு இக்கட்டான நேரத்தில் அரமனை விசாரிப்புக்காரனான செப்னா மரணத்திற்கு பிறகு தனக்கான மரபுரிமையை நிலைநாட்ட தனக்கென ஒரு கல்லறையை ஏற்படுத்தினான். ஆனால் தேவன் அவருடைய தீர்க்கதரிசியான ஏசாயா மூலம் உயர்ந்த ஸ்தலத்திலே தன் கல்லறையை வெட்டி கன்மலையிலே தனக்கு வாசஸ்தலத்தை தோண்டுகிறவனைப் போல நீ உனக்கு இங்கே கல்லறையை வெட்டும்படிக்கு உனக்கு இங்கே என்ன இருக்கிறது? உனக்கு இங்கே யார் இருக்கிறார்கள் என்றார். மேலும் தீர்க்கதரிசி, அவர் உன்னை உருண்டையைப் போல அகலமும் விசாலமுமான தேசத்திலே சுழற்றி எறிந்து விடுவார். அங்கே நீ சாவாய் என்றார். செப்னா தவறாக புரிந்து கொண்டான். நாம் எங்கே புதைக்கப்பட்டோம் என்பதல்ல, நாம் யாரை சேவிக்கிறோம் என்பதே முக்கியம். கிறிஸ்து இயேசுவை சேவிப்பவர்களுக்கு இந்த அளவிட முடியாத ஆறுதல் உண்டு. கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். நமது மரணத்தை ஒருபோதும் அலட்சியப்படுத்தாத தேவனை நாம் சேவிக்கிறோம். அவர் நமது வருகையை எதிர்பார்த்து நம்மை தமது வீட்டிற்கு வரவேற்கிறார். நான் யாரை சேவிக்கிறேன் என்று என் வாழ்க்கை என்னை பற்றி கூறுகிறது. நான் எவ்வாறு நினைவு கூறப்பட வேண்டும்? பரலோக தகப்பனே, நான் நித்தியத்தில் உம்முடன் இருக்கும் நேரத்தை எதிர்நோக்கி என் வாழ்க்கையை வாழ எனக்கு உதவும். ஆமென்.